வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நண்பர்கள் நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கீங்க. என்ன கேட்டிருக்கீங்கன்னா, புது போர் போடுறது பெஸ்ட்டா இல்லை ரீபோர் பண்ணுறது பெஸ்ட்டான்னு கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் காமனாக புது போர் போடுறது தான் பெஸ்ட்டு. புது போர் வந்து ஒரு 4 வருஷம் உழைக்கும், ரீபோர் வந்து ஒரு 2 வருஷம் உழைக்கும். இதுக்கு தான் வித்தியாசம். புது போர் வந்து 2500 அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்துருச்சு. இப்போ எக்ஸல்லேருந்து எக்ஸல் எடுக்கலாம் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ரீபோர் பண்ணிங்கன்னா ஒரு 1000 1500 வரும். நான் வந்து போருக்கு தான் சொல்கிறேன், உள்ளே வர ஸ்பேர்ஸு மற்ற ஃபிட்டிங் சார்ஜ் சொல்லலை. புது போர் 2500 பக்கம் வரும். ரீபோர் பண்ணிங்கன்னா 1000 1200 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஒரு இதை பொறுத்து, ஒரு வண்டியை பொறுத்து. அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டுக்கிறீங்க, கிராம் சாப்பிட்டு புதுசு போடணுமான்னு கேட்டுக்கிறீங்க. கிராம் சாப்பிட்டு புதுசு போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அது வந்து கனெக்டராடு புதுசு போட்டுறாங்க, உள்ள பேரிங்லாம் புதுசு போட்டுருவாங்க. வேலை பண்ண லேத்தில் கொடுத்து ரிவோர்க் பண்ணாலே போதும். கிராங்க் சாப்பிட்ட பொறுத்த வரைக்கும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாச்சும் உடஞ்சி ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு, அந்த மாதிரி யூஸ் பண்ணவே முடியாதுன்னா மாற்றிக்கலாம். மற்றபடி வந்து நல்லா இருக்க கிராங்க் சாப்பிட்டா மாற்றாதீங்க. ஒரிஜினாலிட்டி அதே போட்டு விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். புது போர்